அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி பட்டர் அவர்கள் அருளிய அபிராமி அந்தாதி என்ற பாடலின் தொகுப்பில் 24வது பாடலும் அதனுடைய விளக்கத்தை பற்றியும் பார்க்கலாம். இந்த பாடலை நாம் நாள்தோறும் பாராயணம் செய்து வந்தால் உடலில் நோய்கள் பிணிகள் இருந்தாலும் அவைகள் யாவும் தானாக விளங்கும் என்பது நம்பிக்கை. இந்த பாடலை பார்க்கலாம். கண்மணியேன்னு முதல் பாடலில் முடித்தார். இதுவே அதில் மணியேன் போட்டு இந்த பாடலை ஆரம்பிக்கிறாரு. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த மணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்து பின்னே அப்படின்னு இந்த பாடல் படிக்கிறார். அதாவது ஒளி வீசி திகழும் மாணிக்கத்தை போன்றவளே, அந்த மாணிக்கத்தின் பிரகாசத்தை போன்றவளே, ஒளிமிக்க மாணிக்கங்களால் ஆன அழகிய முறையில் உருவாக்கப்பட்ட ஆபரணத்தை போன்றவளே, அந்த ஆபரணங்களுக்கு அழகு ஊட்டுபவளே, உன்னை அணுகாமல் வீணாக பொழுதை போக்கு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பொழுதுபோக்கி கொண்டிருந்து அவர்களுக்கு வரும் நோயை தீர்க்க முடியாமல் தள்ளாடி கொண்டு இருக்கிறார்கள். உன்னை அணுகி நாள்தோறும் உன்னை அணுகி அவர்களின் பிறவி பிணிக்கு நீயாய் மருந்து என்று உள்ளத்திலே இருத்தி நாள்தோறும் உன்னை வணங்கி வந்தார்களேயானால் கண்டிப்பாக அவர்கள் நோய் நொடியின்றி பிணியின்றி வாழ்வார்கள். அதே மாதிரி உன்னுடைய திருப்பாதத்தை நான் நம்பி உன்னை சரணடைந்த பின் வேறு எந்த தெய்வங்களையும் நான் வணங்குவதில்லை என்று கூறுகிறார். இதே பாடல்தான் ஆதிபராசக்தி என்ற திரைப்படத்திலே இந்த 4 வரிகளையும் முதலில் தொகையரா மாறி போட்டு அதற்கு பிறகு கண்ணதாசன் அவர்கள் பாடலை எழுதியிருப்பார். சொல்லடி அபிராமி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாடலை எழுதியிருப்பார். நன்றி, வணக்கம்.